அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலு எழுதி கொண்டது. என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. எங்கள் காதல் தெய்வீக காதல். நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை. விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம். அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்து செல்லுகிறேன். போயண்டா போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகை போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல் இருக்கு. இருக்கட்டுமே, அவனுக்கு சேர வேண்டியதுதானே. நீங்களும் சரின்னுட்டீங்க. என்னங்க தம்பியை உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. பாடி வந்து சேர்றான் கடைசியில. அது எப்படி? எப்படின்னா பின்ன எப்படி? வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போற பசங்க கதை தெரியாத. போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள்ஸ் ரூம் எடுப்பான். பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள்ஸ் ரூம் எடுப்பான். இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட்பாரத்துக்கு வருமா, சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்சா? வந்துச்சா? நானே தான் கட்டிக்கிட்டேன். இல்ல நேற்று இப்படிதான் உட்கார்ந்துகிட்டே இருந்து அப்படியே தூங்கி விழுந்து தலையில பெரிய அடியப்பா. அதுக்காக முன்ஜாக்கிரதையா கட்டிக்கிட்டே தூங்குறேன். நல்ல அடி அடி. அப்புறம் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை வந்தா கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு ஆடுவிய. இப்படி கட்டிக்கிட்டு தூங்குறத விட பண போட்டி இருக்கு பாரு, அவா அத கட்டிக்கிட்டு தூங்கு, பாதுகாப்பா இருக்கும். என்னப்பா பண்ண சொல்ற? எல்லாத்துக்குமே நான் தான் ஓட வேண்டியிருக்கு. நம்பிக்கையா ஒரு ஆளையும் வைக்க முடியல. நல்ல ஆளா பார்த்து வச்சுக்கணும். நல்ல ஆள் கிடைக்கலையே. கிடைக்கல. நீதான் பியூன் வேலையும் பாத்துக்கிற, பெல் அடிக்கிற வேலையும் பாத்துக்கிற, முதலாளியாவும் இருந்துக்கிற, கேஷியராவும் இருந்துக்கிற. இதுக்கு ஒரு பொறுப்பான ஆளா வைக்கணும். வணக்கம் சார். அரப்பானே, என் பேர் மணி. கேஷியர் வேலைக்கு வர சொல்லி கடிதம் போட்டீங்க, அதான் வந்தேன். ஓஹோ அந்தாளா நீ? இந்த ஆளை உனக்கு முன்னாலேயே தெரியுமா? ஏப்பா, கேஷியர் வேலைக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆளை சேர்க்கறதா? பணம் உருள்ற இடம்ல ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லு. வாஸ்தவம் தான் தம்பி. சதானந்தன் சொல்றது சரிதான். நீ 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டிவிடு. சரி சார். ஆமா, எங்க தங்கி இருக்கிற? ஊர்ல இருந்து நேரா இங்கதான் வர்றேன். உங்க மூலியமா ஏதாவது வீடு கிடைச்சா அதுக்கு நான் தங்கிக்கிறேன். ஏன் மூலியமாவா? ஆமா சதானந்தா, உனக்கு தான் தெருவுக்கு 7 வீடு கட்டி வச்சிருக்கிறிய, உன்னை கூட எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. ஒவ்வொரு வீட்லயும் 10 பேர் 20 பேர் இருக்கிறோம். ராத்திரில ஊடு தெரியாம அவன் உள்ள புந்து சமயக்கட்டுல போய் திங்குறானுங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட். சீக்கிரமா கவனிக்கணும்பா, தகராறான விஷயம். அப்போ இந்த பாக்குத்தோப்பு விஷயமா நீ சாயந்தரமா கவனிச்சிடணும். இன்னைக்கு முடியாதே. நம்ம ஆலம்பட்டி ராமச்சந்திரன் 15,000 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டான். அதை எடுத்துக்கிட்டு பஸ்ல புறப்படுறேன். என் கார்ல எடுத்து போய் விட்டுட்டு வரேன். எனக்கு ஏன்பா வீணா சிரமம், நீ வீட்டுக்கு போ. சரி சரி கன்சாமி, புறப்பட்டு நேரமாயி போச்சு. நான் டிபாசிட் பண்ண கேட்க சொன்னேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காது. நான் கொஞ்சம் கரெக்டான ஆள். அப்பா நீ டெபாசிட்ட கட்டிட்டு நாளைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ. சரி சார். போய் அம்மா என் தங்கச்சி. தங்கச்சி இருக்குதா? ஒரு வார்த்தை உள்ள சொல்லலையப்பா. ஆமா, எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் தங்கச்சியா? கூட பிறந்ததா? இல்ல, எனக்கு 4 வருஷம் பிந்தி பிறந்தது. கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கா. ஆயிடுச்சா? இன்னும் ஆகுது. சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்கா போல இருக்கு. இல்ல, அது எங்க இஷ்டப்படுதோ அங்க கட்டி கொடுத்துடலான்னு இருக்கேன். கரெக்ட், அப்படிதான் செய்யணும். கந்தசாமி, மணிக்கிட்ட டிபாசிட் பண்ண வேணாம், வேலைக்கு வச்சுக்கோ. இந்தாப்பா சும்மா இரு. உள்ள என்னமோ வாங்குன்னா வெளியில வாசப்படி வந்த உடனே வேண்டான்றியே. என்ன திடீர்னு அந்த பக்கம் சாயிர? சாயறது என்ன? அங்க சொன்னதையே இங்க சொல்லணுமானா? சொல்றேன், வாங்காதே. அதெல்லாம் டெபாசிட் வாங்குறதுதான் முறை. முறைப்படிதான் இருக்கியா? ஆமா. சொந்த படத்துல 10,000 ரூபாய் தரேன் வச்சுக்கோ. இல்லைங்க, நானே பணத்தை கொடுத்தேன். ஆஹா, வேணாம். உனக்கு தெரியாது. நான் கொடுக்கறேன்டா, நீ விட்டுறணும். நம்ம இப்ப சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சதானந்தம், என்ன திடீர் வள்ளல் ஆயிட்ட? வள்ளல் இல்லப்பா, இதுதான் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறது. போன ஜென்மத்துல நாங்கெல்லாம் ஒரே ரத்தத்துல பிறண்டு இருக்கிறோம். அந்த ரத்த பாசம் இப்ப ஒட்ட சொல்லுது. இல்லைங்க,
என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு பெரிய தொகைய அத பத்தி நீ நினைக்காத. இவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு தொகை வருது போகுது அள்ளி விடுற அப்பேற்பட்டவனா ஊருக்கே பெரிய மனுஷன் பேர் எடுத்தவன். ஆமா, பெரிய மனுஷன் நீ சொல்லிக்கிற வேண்டியதுதான். ஊர்ல ஒரு பயலும் சொல்ல மாட்டேன்றான். ஊர்ல யாரும் சொல்றது இல்ல. ஏண்டா தினம் 1000 பஸ்கி எடுக்கிறேன், 500 தண்டால் எடுக்கிறேன், ஆசனம் போடுறேன், வாலிபம் மாதிரி இருக்க, வெளியே போனா சின்ன பையன் போறான். திருஷ்டி எனக்கு ரொம்ப திருஷ்டி. பரபடி சொல்ற பரபடி. தங்கச்சி வா ஹோட்டலுக்கு போலாம். என்ன ஹோட்டலுக்கு போலான்னு இனிமே சொல்லலாமா? நீ கடல் மாதிரி வீடு வச்சிருக்கிற, எத்தனையோ வீடு தெருவுக்கு இருக்கு. ஏன்பா என்னப்பா நீ ஹவுஸ் ஃபுல்லுன்னா இப்ப என்னடா கடல்ன்ற சொன்னேன்னா தனி கட்டி ஒரு வீட்டுல வச்சா 4 பேர் என்னையா ஆம்பளை தனியா விடுறிய நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. இப்ப கூட தங்கச்சி இருக்கு, பொம்பளையோட இருக்கிறதால பொறுப்பு அதிகம், யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பிறந்த பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா. அப்பா, மல்லிகை பூனா எனக்கு ரொம்ப பெரிய பரபடி சொல்லிச்சிருக்கிறேன். மல்லிகா கொட்டி படுக்கிறதுக்கு நான் இருக்க எதுக்கு இருக்கேன் இந்த ஜென்ம சதானந்தன் சதானந்தன் சும்மா கூப்பிடாத. நான் வீட்டுல அழைச்சு போய் குடும்பத்தை செட்டப் பண்ணணும். பேசாம இரு. அட பாவி, என்ன போட்டர் ஆயிட்டானே. சதானந்தா, ஓ ஆலம்பட்டி விஷயத்தை மறந்துடாத போ. ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டேன்னா என்ன மணி, எங்க பரப்பிட்ட? ஏது பணம்? இல்ல பேங்க் டெபாசிட் கட்டுறதுக்காக ஃப்ரெண்டுக்கு தந்தி கொடுத்தேன், அவன் கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் செய்யலாமா? நீ ஃப்ரெண்டுக்கு கிட்ட போய் கடன் வாங்குறதா? நான் இல்லையா? என் பணத்துல கட்டுன்னு தானே சொன்னேன். அவன் கைராசி எப்படி இருக்குமோ, உருப்பிடுவோ உருப்பிட மாட்டியோ. இந்தா என் பணத்துல கட்டு. 15000 ரூபாய் இருக்கு. 10000 ரூபாய் கட்டு. 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வச்சுக்கோ. மல்லிகா, மல்லிகா தங்கச்சி பா, எவனோ உருப்படாத பணம் உங்ககிட்ட கொடுத்தா நீ வச்சுக்கோ. அது வேணா. இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்குவேனா? முதல்ல எதுக்காக கொடுக்கறேன்னு இன்னும் தெரியலையே உனக்கு. எங்க இந்த பசங்க டேபிள் சேர் அது மேஜை டஸ்ட் எல்லாம் கொண்டாந்து போட சொன்னேன், வீட்டுல செட்டப் பண்றான்னு ஒரு பையில இன்னும் சாமான்களை கொண்டாந்து சேர்க்கல. நீ பேங்க்ல போய் பணத்தை கட்டுங்க, டெபாசிட் கட்ட சொல்றேன். நான் வர்றேன், நீ போ. முதல்ல நான் இருந்தா தான் அந்த சாமான்கள் எல்லாம் கொண்டாடுவான். அதை எங்கெங்க வைக்கிறதுன்னு அவங்கிட்ட மணிக்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்தா ட்ரெஸ் தச்சுக்கோன்னு சும்மா சொன்னேன். அதுல நீ சேலை துணிமணி எல்லாம் வாங்கிக்க. இல்ல என்னங்க ஏன் என்ன தப்பா நினைச்சுட்ட? நான் ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேனா? ஆமா. அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. சம்சாரம்? சம்சாரம் இருந்தும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடியா? ஓ, நடந்து போறதே ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பார்த்தேன். இந்த ராசி பலன் ஒண்ணு எழுதுறானுங்களே, அதுல இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு என் நட்சத்திரத்துக்கு வந்தது. என்னடா சான்ஸ்ன்னு பார்த்தேன். இதுதான் முள்ளமாவா முள்ளமாவா, ஏன்னா மார்பிள் ஸ்டோனும் வலிக்கணும். உட்காரு உட்காரு. நாம என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்ன தண்ணி கொண்டாந்த? பச்சை பச்சை தண்ணியா? ஜில்லுன்னு இருக்கு, கொண்டா. எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம இரு. குடும்பத்தை அழிக்கிறவன் இல்லைன்னா வளர்க்கிறவன். ஆமா ஆமா, தினம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடக்குறீங்க. இவ்வளவு நாள் அந்த கேஷியர் வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம சிவகாமி சங்கிலியே கொண்டு போறீங்களே, அவன் கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? இருந்தா என்ன? நான் பொம்பளை பைத்தியம் பிடிச்சவனா? இல்ல பச்சையா? யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா? அவனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன், இந்த கழுத்துல இந்த நிக்கல் சமாட்டலாம் எடுத்து போறேன். கைகால் இல்லாதவங்க தர்மம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்களே, அவன் மேல மாத்திரம் திடீர்னு இறக்க வந்துட்டா? கை கால் இல்லாதவனுக்கு கொடுத்தாக்க எப்படி வச்சுக்குவான்? அதனால கொடுக்கறதில்ல. நான் செய்யற தர்மம் தலை காக்கும். என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? நான் சத்தம் போடுறதும் எல்லார் காதையும் தொலைக்குது. ஆமா, எல்லாம் சவுண்ட் இன்ஜினியர்கள் ஆயிட்டீங்க. சத்தம் போடுற இடத்துல போடத்தான் செய்வேன். என்னை எவனும் கேட்க முடியாது. ஆமா, ஏன் போட்டேன் கேள் அவளை. என்னம்மா அது? அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்டேன். கேஷியரா? அவர் ரொம்ப நல்லவருமா. சொல்லு, 100 வாட்டி சொல்லு, நான் வர்றேன். சொல்றேன், நீங்க போங்க.